அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ராமேஸ்வரம் கோவில் உருவான உண்மை வரலாறு பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் ஆகும். நாம் எவ்வளவு பாவங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்து இருந்தாலும் அதனை நீக்கும் புண்ணிய தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. சரி, இந்த ராமநாதபுரம் சுவாமி ஆலயம் தோன்றிய நிகழ்வானது பரம்பொருளான ஸ்ரீ ராமன் அவர்களின் மனைவியான சீதாதேவி அம்மையார் அவர்களை இலங்கைக்கு ராமன் கடத்தி சென்று விட்டார். அங்கே பல்வேறு முயற்சிகள் எடுத்து ஸ்ரீ ராமன் அவர்கள் ஸ்ரீ அனுமன் அவர்கள் பல்வேறு அவர்களின் உதவியுடன் இலங்கைக்கு சென்று அங்கே ராவணனை வதம் செய்து அதில் வெற்றி பெற்றனர். சீதாதேவி அவர்களை மீண்டும் அவர்கள் இங்கு அழைத்து வந்தார்கள். அப்படி அழைத்து வரும்போது சீதாதேவி அவர்களுக்கு வழியில் தனக்கு தாகமாக இருக்கிறது என்று ஸ்ரீராமன் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூறுகிறார். ஸ்ரீராமன் அவர்கள் சிறிது தூரம் சென்று விட்டால் நாம் பாதுகாப்பான ஒரு நிலையை அடையலாம், அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று ராமன் அவர்களுக்கு கூறுகிறார். ராமன் அவர்கள் ராமேஸ்வரம் கடற்கரை ஓரமாக வந்து நின்ற பின் ஒரு பல்வேறு பெரும் தடைகளை கடந்து நாம் சீதாதேவி அவர்களை இங்கே நல்லபடியாக அழைத்து வந்துள்ளோம். இதற்கு ஒரு உற்ற துணையாக மனதில் எப்போதும் நமக்கு இருந்தவர் சிவபெருமான் அவர்கள் மட்டுமே. அவரை நினைத்து இங்கு வழிபடலாம் என்று ஒரு நிபந்தனை எடுக்கிறார். அருகில் உள்ள ஸ்ரீ அனுமன் அவர்களே நீங்கள் சென்று ஒரு லிங்கம் ஒன்று எனக்காக எடுத்து வர வேண்டும் என்று கூறி ஒரு கட்டளை இடுகிறார். அனுமன் அவர்கள் அந்த கட்டளையை நான் உடனே பூர்த்தி செய்கிறேன், அதுவரை நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறார். உங்களுக்காக ஒரு லிங்கம் எடுத்து வருகிறேன் என்று நீங்கள் அமைதியாக காத்திருங்கள் என்றும் கூறுகிறார். ஸ்ரீ அனுமன் அவர்கள் அப்போது சீதாதேவி அவர்களுக்கு எடுத்து இருந்த தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரை குடித்துவிட்டு அவர் இருவர்களும் அங்கே அமர்கிறார்கள். சரி, லிங்கம் எடுத்து வருவதற்காக சென்ற அனுமன் அவர்கள் பல்வேறு நேரம் ஆகியும் இன்னும் இடம் திரும்பாமல் இருக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனை சந்தித்து கொண்டு இருக்கிறார், ஏன் இந்த நேரம் காலதாமதம் வாங்கி கொண்டு இருக்கிறது என்று ராமன் அவர்கள் அங்கு இருப்பவர்களிடம் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறார். அப்போது அங்கிருந்த சீதாதேவி அவர்கள் சிவபெருமானை தன் மனதில் உண்மையாக நினைத்து இந்த கடற்கரை ஓரத்தில் இருந்த மணலை சிவபெருமானாக நினைத்து ஒரு லிங்கத்தினை தன் கைகளால் வடிவமைக்கிறார். அப்போது அந்த லிங்கமானது உயிர் பெறுகிறது. அத்தோற்றத்தின் வழியே இறைவன் சிவபெருமான் அவர்கள் காட்சி தருகிறார்கள். அந்த வேளையில் ஸ்ரீ அனுமன் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார். நான் நிறைய இடங்களில் தேடி பார்த்தேன், லிங்கம் எதுவும் இல்லை என்று கூறுகிறார். பிறகு மணலில் உதயமான சிரிப்பு சிவபெருமான் அவர்களை பார்த்ததுடன் பரவசத்துடன் அனைவரும் பக்தி அதிகரித்து கையெடுத்து அனைவரும் வணங்கினர். அப்படி சீதாதேவி அவர்கள் அந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள மணலில் பிடித்து வைத்த இந்த மணலில் உருவான லிங்கமே அப்போது ராமநாத சுவாமியாக ராமேஸ்வரம் ஆலயமாக அங்கு மாறியது. அந்த இடத்தில் ஆலயம் உருவானதற்கான உண்மை நிகழ்வு இதுவாகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.